யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையை அகற்ற ஒருபோதும் இடமளிக்க முடியாது என ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸ விகாரையை சுற்றியுள்ள காணிகள் விகாரைக்கு சொந்தமானவை என்றும் அந்த காணிகளை விடுவிக்க முடியாது என்றும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். தையிட்டியில் திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளில் விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்று காணி உரிமையாளர்களுடன் அண்மையில் நடத்திய கலந்துரையாடலின் போது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் உறுதியளித்திருந்தமையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சரான ஜானக வக்கும்புர இதனை தெரிவித்தார். இந்த நாட்டில் பௌத்த மதத்துக்கே முன்னுரிமை என்பது தமிழ் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியாதா எனவும் தையிட்டி திஸ்ஸ விகாரையில் எவரும் கை வைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதை அகற்ற ஒருபோதும் இடமளியோம் எனவும் திஸ்ஸ விகாரையை சுற்றியுள்ள காணிகள் விகாரைக்கு சொந்தமானவை எனவும் அந்த காணிகளை அரசு விடுவிக்க கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தையிட்டி விகாரை விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாராதிபதிகள் ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் எனவும் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.